எங்கெல்லாம் போனான்னு தெரியல. சரி பார்ப்போம். ஐயா வந்துருச்சு, அபிக்கல் வந்துருச்சு. என்னடா அப்படி வாப்பா. ஆமா விக்காம சொல்றா. சரி நல்ல வேலை பார்ப்பானா? சரி சரி வர சொல்லு பார்ப்போம். சரி சரி சரி. அப்பா ஏதோ ஒருத்தர் கிடைச்சிக்கிட்டான். கிறிஸ்துமஸ் வரைக்கும் அவனை வச்சு கொஞ்சம் ஓட்டுவோம். சரி சரி ரொம்ப சந்தோஷப்பா. நான் பார்த்துக்கிறேன். சரி வா 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 வாப்பா. இங்க வாப்பா. உன் பேர் என்ன? லூஸ் ராஜாவா? ஆளை பார்த்தா லூஸ் மாதிரி தான் இருக்கேன். சரி 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 இருப்பா. நல்ல வேலை பார்ப்பியா? என்னடா லூஸ் ராஜா யாரா பேர் வச்சது? ராஜான்னு வச்சாங்களா? சரி பார்த்தா லூஸ் மாதிரி தான் இருக்குது. சரி சரி வேலையாவது ஒழுங்கா பாப்பியா இல்ல லூஸ் மாதிரி தான் பாப்பியா? நல்லா பாப்பியா? சரி சமைக்க தெரியுமாடா? சரி சரி ஒரு போய் டீ போடு போ. ஆமா டீ போடு போ. ஸோ பார்ப்போம் எப்படி போடுறாங்க. அதுக்குள்ள போட்டியா? பெரிய டீ பாருங்க. டீ டீ இதான டீ? இந்த டீ இல்லடா, குடிக்கிறதுக்கு டீ கேட்டா. அப்படி சொன்னதே எனக்கு தெரியும். சரி சரி போ டீ போடு போ. சரி டீ போடணும். ஆமா ஐயா குடிச்சிருங்க. டேய் டீ என்னடா தூக்கி எறிங்க நீ பாட்டுக்கு? டீ போடணும்னா போட்டேன். சரியான லூசா இருப்ப போல இருக்கு. டேய் டீ போடணும்னா என்ன தெரியுமாடா? ஒரு தட்டுல வச்சு அழகா கொண்டு வந்து கொடுக்கணும். டீ போடுனா நீ பாட்டு போட்டுட்டு இருக்க. மன்னிச்சுக்கங்க, நான் இப்படி போடுறதுன்னு நினைச்சிட்டேன். எப்பவுமே ஒரு மரியாதை கத்துக்க சரியா? நம்ம வீட்டுக்குன்னு ஒருத்தர் வந்தா நல்ல தட்டுல வச்சு மரியாதையை இது பண்ணணும் சரியா? சரி நான் வெளியில போறேன், யார் வந்தாங்கன்னா உட்கார நான் சாப்பாடு கொடுத்து மரியாதையை அனுப்பு சரியா? ஆமா ஏதாவது லூசு தான் பண்ணிட்டு இருக்காது. ஐயா செருப்பு போடாம போறீங்க. ஐயா செருப்பு போடாம போறீங்க. ஓ ஆமாடா. டேய் சரி போய் என் செருப்பு எடுத்துட்டு வா போ. சரிங்க. நேரம் வந்து நம்ம ஐயா வந்து எதுனாலும் மரியாதையா சொல்லி இது தட்டில் வச்சு எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. ஏன் தட்டில் எடுத்து கொண்டு போனா அவரோட ஸ்டேட்டஸ் என்ன? அவர் தட்டிலே வச்சு எடுத்துட்டு என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? செருப்படுக்கு இவ்வளவு நேரமா? ஐயா என்னடா இது? கீழே போடா. ஏடா ஒரு செருப்பை எப்படி எடுத்துட்டு வரணும்? நீங்க தானே போட்டாவது வரணும். இப்படி சாப்பிடுற தட்டுல அதான் ஏன் தட்டுல இந்த ஸ்டேட்டஸ்க்கு தான் கரெக்டா இருக்கு. ஓ அது ஏன் தட்டுல? நீங்க தானே எதனால தட்டுல வச்சு மரியாதை எடுத்துட்டு வரணும்னீங்க. ஐயோ கடவுளே. ஏடா டேய் அதுக்கு செப்பலையாடா இப்படி கொண்டு வரணும்? அது ஏன் தட்டுல? சரி உன அறிவு இல்லை ஏடா? என் ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் பண்றதாடா? எப்படி அதை சாப்பிடுறது? என்னடா லூஸுங்கிறது சரியா தான் போச்சு. சரியா தான் வச்சிருக்காங்க. அவன் வேற நம்ம கிட்ட அந்த விக்கல் அவன் நம்ம கிட்ட தள்ளி விட்டு போயிட்டான். சரி 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 நான் போயிட்டு வரேன். லூஸ் பண்ணிட்டு இருக்காத. யார் வந்தாங்கன்னா நல்லா வச்சு மரியாதையா சாப்பாடு கொடுத்து நல்லா அனுப்பணும் சரியா? ஆமா ஆமா சரி போயிட்டு வரேன். இப்ப கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி கிடைக்கணும் வந்து அந்த மனுஷன் அடி வாங்கியே சாப்பிடுவோம். ஐயா பசிக்கிறியா? என்னைய கூப்பிடுறீங்க? முதல்ல உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? யாரு கேக்குறீங்க? என்னையா? எங்க ஐயா யார் இருந்தாலும் மரியாதையா உட்கார வச்சு சாப்பாடு விட்டு அனுப்ப சொல்லிருக்காங்க. காஃபி கொடுங்க. காஃபி ஓகேவா? சாப்பாடு தட்டு கொடுங்க. என்னடா இது பிச்சைக்காரங்க இப்பெல்லாம் உட்கார வச்சு காஃபி கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, அடி கொடுப்பாங்க. குடிங்க. அது நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்ப்பா. நாங்க பொரியல் நானே செஞ்சது. சாப்பிடுங்க. சரி சரி சாப்பிடுங்க. என்னடா
ஐயா ஆ. ஐயா ஏய் யாரா இது? ஐயா வந்தாங்க ஐயா, சாப்பாடு எங்க மூஞ்ச பாப்போம். ஏய் நம்ம ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா? ஏய் எந்திரி எந்திரி போ போ போ. சீ, என்னடா இது? பிச்சைக்காரியில உள்ள வச்சு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கோம், ஞானமே இல்லையா உங்களுக்கு? ஏய். சாப்பிட்டு இருக்கறவங்கள அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா அதுக்கே பிச்சைக்காரியில உள்ள வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பியா? நீங்க தானே யார் வந்தாலும் உட்கார வச்சு சாப்பாடு போட சொன்னீங்க. சரிதான், லூசுங்கிறது சரியா போச்சு. ஏண்டா இப்படியாடா பண்றது? இனிமேல் பாத்துக்க, யார் வந்தாலும் சரி வாசலோட வச்சு அனுப்பி விட்டுருணும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? ஒழுங்கா இரு, போயிட்டு வரேன். ஆமா. ஐயோ என்னென்ன பார்க்க போதோ. உண்மையிலே டாக்டருக்கு தான் நம்மள லூசுன்னு சொல்றாங்க. சொன்னாலும் சொன்னதை செஞ்சாலும் திட்டுறான், சொல்லாததை செஞ்சாலும் திட்டுறான். கிறிஸ்மஸுக்கு ஒரு பிரியாணி கிடைக்கணும் வந்தா இந்த மனுஷனா இன்னும் நான் லூஸ் ஆகிடுவேன். நம்ம இருக்க வேண்டிய இடம் தான் இது இல்லை. நம்மளோட ஞானத்துக்கு வெளிநாடு போயிட வேண்டியதான். இந்த சித்தப்பே, எங்க சித்தப்பா இருக்காரா? வெளியே போகிறான். ஏய், சித்தப்பா பார்க்காம என்ன சித்தப்பாலாம் கிடையாது, வெளியே போ. நீரே எங்க சித்தப்பா சொல்லி என்னன்னு மாத்தி சித்தப்பாலாம் இங்க இல்ல, பண்ணன்னு ஒரு வெண்ணா தான் இருக்கிறாரு. என்ன இருக்கு எங்க சித்தப்பா பத்தி எப்படி வேணா அவர் சொல்லுங்க. யார் வந்தாலும் அடிச்சு வெளியே பார்த்து சொல்லியிருக்காரு. கிளம்பாடி போ போ போ. இருக்காரு பாப்பா. சப்பா அப்பா. ஏண்டா லூசு சொல்லுங்க. லூசு ராஜாவா? சொல்லுங்க. சரி, என்ன தேடி யாராவது வந்தாங்களா? சித்தப்பன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். சத்து நடிகை போட்டு வெளியே குத்திட்டா. ஏய் என்னது? ஏண்டா அது யார் தெரியுமாடா? என் அண்ணன் மகன்டா. ஏண்டா நீ பாட்டு அனுப்பி விட்ட? நாளைக்கு என் அண்ணன் முகத்துல எப்படி போய் முடிப்பேன்? நீங்க தானே யார் வந்தாலும் அடிச்சு வெளியே பத்தி விட சொன்னீங்க. அதுக்கு நீ அண்ணன் முகம் தெரியாம இப்படி ஆடா பண்றது, இப்படி ஆடா பண்றது? சரி, ஷோ அப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் என்ன செய்யணும் தெரியல, போடா. சரி, நான் என்ன பண்றேன்? எதை பண்ணாலும் லூஸ் தரமா பண்றானே. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, சாப்பிட்டா சரியா இருக்கீங்க. ஆமா ரைட்டு. சரி, நான் இப்ப வெளியே போயிட்டு வரேன், சரியா? சரிங்க. ரொம்ப பசியா இருக்குது, வாழைப்பழம் வச்சிருக்கேன், சரிங்க. சரியா? சரிங்க. தோலை உரிச்சு வை, நான் வந்துடுறேன். சரிங்க. தேன் ஊற்றி குழப்பி சாப்பிடணும். சரிங்க. போயிட்டு ஆமா, சீக்கிரம் வாழைப்பழம் தோலை உரிச்சு வை. சரிங்க. ஆ. சொல்ல வெளியே வெளியே போயிடுறாரு, வந்தா நம்மளை அடிக்கிறாரு. என்னடா லூசு? உட்காருங்க. சொல்லுங்க. லூசு ராஜா, என்னடா எல்லாம் ரெடியா ஊறி வச்சு வச்சுட்டியா? உரிச்சு வச்சேன், உட்காரு. சரி சரி, கொண்டா கொண்டா. அப்பா பசியா இருக்குது, தேனுக்கு. ஏய் என்னது இது? வாழைப்பழம் தோல். தோலை தான் வச்சிருக்கீங்க. தோல் இங்க இருக்கு, பழைய எங்க? நான் சாப்பிட்டேனே. ஏய் அறிவு இருக்காடா? ஏண்டா வாழைப்பழத்தை உரிச்சு வைக்கணும்னா பழத்தை உரிச்சு வச்சு தோலை தூர பண்ணணும். நீ பழத்தை நீ திறப்பட்டு எனக்கு தோலை கொடுக்குற, என்னடா என்ன மாடு நினைச்சியாடா? ஸோ என்னத்தை பண்ணி தொலைகிறேன்னே தெரியல. சரி, அது ஒன்றும் இல்லைடா. ஏய் இங்க வா. அது ஒன்றும் இல்லை, உன் பேரில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. சரி. லூஸ்ன்னு வச்சாங்க பார்த்தியா? அதுதான் இந்த லூஸ் தரமான வந்துட்டு இருக்க. இரு, யோசனை பண்ணுவோம். சரி, என்ன பேரை மாத்திருவேண்டா. சரி. இன்னையிலிருந்து உன் பேரு போவாஸ். போவானா போயிடுவான். தூக்கி போட்டு மீச்சு விட்டுருந்துச்சு. போவாஸ். சரி. ஏன்னா போவாஸ்ன்னு சொன்னா தான் நீ வரணும், சரிங்க. போகணும், சரியா? சரிங்க. ஆமா. சரிங்க. இப்போ பேர் தெரியுதுல, போவாஸ். கவனமா இரு, கேர்ஃபுல். சரிங்க. என்ன இந்த லூஸ்லாம் கிடையாது. சரிங்க. என்ன போவாஸ். சரிங்க. சரி சரி. வா. சரிடா, நான் என்ன பண்றேன்? நான் இப்போ ஜெபம் பண்றேன். யார் வந்தாலும் அங்கேயே வெளியே உட்கார சொல்லு. நான் ஜெபம் பண்ணும்போது யாரும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரிங்க. சரியா? சரிங்க. சரி, இப்போ நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, அவ்வளவுதானே? நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா.
நேரா போய் ஏய் என்னது தண்ணி சவுண்டா கேக்குது. ஏய் ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? லூசு பயல என்னடா பண்ற? ஏன் நிரப்புங்க பாத்திரத்து தண்ணியால நிரப்ப சொன்னீங்களே? அடே டேய் நான் ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சிட்டு இருக்கேன்டா. இதை கொண்டு இவனை யாரா செய்ய சொன்னது? இந்த மாதிரி சொன்னதை மட்டும் செய். உன்னை போவாசனை கூப்பிட்டனடா. இந்த அதிக பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது சரியா? போவாசனை கூப்பிட்டா தான் வரணும். இந்த மாதிரி வேலை பண்ணாத போ. எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க ஐயா சார். நிம்மதியாக ஜெபம் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க, ஆராதிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒழுங்கு போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடும். சரி சொல்லி கொடுத்துருக்காரு, எதனாலும் ஏசப்பாட்ட கேட்டா கிடைக்கும். ஒரு யார் என்னன்னு தெரியல, குட்டி வேற போடுவாரா? ஏசப்பா நான் கொண்டு விட்டேன், இது என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஏதாவது பண்ணுங்க, நான் எழுப்பி விடுங்க. மட்டன் பிரியாணி வேற போடுறேன்னு சொன்னாரு, எனக்கு அங்கே இல்லாம போயிருந்தேன். தின்னதுக்கு அப்புறம் செத்து போட்டோம். ஏசப்பா என்ன பதில் எதுவுமே வர மாட்டேங்குது. மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 10:8 108. ஆஹா 108 கிடைக்கும். ஹலோ ஹலோ அவசர சேவைங்களா? ஐயா எங்க பண்ணையாரு போர்க்கால மூட சொன்னாரு. மூடுனா அப்படியே படுத்து கிடக்குறாங்க நகராம. கொஞ்சம் வாங்க, எனக்கு பயமா இருக்கியா? ஐயா போர்க்கால மூடி எனக்கு பண்ணி விட்டேன், ஏதாவது பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னையா சரிங்க சரிங்க, நல்ல நேரத்தில் வந்தீங்க. எந்திரிப்பாரா எந்திரிப்பாரா? சரிங்க சரிங்க. அடிக்க போறாருங்க. யார் இது? டாக்டர் லூசு போய் என்ன செஞ்சாங்க? காப்பாற்றிருக்காரு. கரெக்டான நேரத்தில் ஃபோன் பண்ணனால தான் நீங்கள் வந்து ஊருக்கு போய் சொல்கிறீங்க. அதனால ஞானமான பையனாக இருக்கிறாங்க. ஞானமான பையன். சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். அடிச்சிடாதீங்க. போவாஸ் வா. எப்படா இவ்வளோ ஞானம் உனக்கு வந்தது? என் உயிரே காப்பாத்திட்டடா. டேய் நான் சரி இந்த கிறிஸ்மஸோட உனக்கு சாப்பாடு கொடுத்து விரட்டி அடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ என் உயிரை காப்பாத்திட்டா பத்தியா? அதனால நீ என் கூடவே இருடா சரியா? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, நீங்க இவ்வளோ ஞானம் வந்தது. அதான் சொல்றேன், போர்வையாவது மூட சொன்னீங்க, மூடுனேன். பார்த்தா கப்புச்சுக்கும் படுத்துட்டீங்க. எனக்கு அள்ளு விட்டுருச்சு, என்ன பண்றேன்னே தெரியல. நீங்க தானே சொன்னீங்க எதனால ஏசப்பட்ட கேட்டா கிடைக்கும்னு. ஆமா அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி மத்தேயு 10:8 ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் தான் மூலக்காரன்ல, அதை 108 கண்டுபிடிச்சு போனை போட்டோன்னு டாக்டர்ல இருந்தானே ஏறிச்சிட்டீங்க. சோத்திரம் சோத்திரம். அவ்வளவுதான். சரியா? என்ன வந்து நீ கிறிஸ்மஸ் வரைக்கும் வர வேண்டாம், எப்பவும் என் கூடவே இருடா. என் உயிரை காப்பாற்றிருக்க பத்தியா? அதனால வாழ்நாள் ஃபுல்லாக என் கூடவே இரு சரியா? சரியா? என் இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷமா கொண்டாடுவோம். சரி சரி. இந்த நாடகத்தை எல்லோரும் கண்டு கழித்தீர்கள். எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்தீங்களா? வேதத்தில் சொல்லப்படுகிறது
யாக்கோப்பு 1:5 அதிகாரத்தில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் அவர்களுக்கு ஒன்றே அவங்க கேட்கும் பொழுது அவர் என்ன செய்வார், அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது அவன் லூஸாக தான் வந்தான். இப்போ எப்படிப்பட்டவனை மாறிட்டான், போவாஸ்ன்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டான். அப்போ ஆண்டவரிடத்துல ஒரு ஆள் வந்துச்சுன்னா அவங்க எப்படி ஆயிடுவாங்க, அவங்க எப்படிப்பட்ட அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்களை நல்ல விதத்தில் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நாடகத்தை எல்லாரும் கண்டுகளித்ததுக்காக எல்லாருக்கும் சோதரம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வருஷம் அனைத்து வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம தாஸ் அந்த மனைவி